ஹலோ டு ஆல், நான் ஹரிஷ் குட்டி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா ஒரு மோட்டிவேஷனல் டாபிக் பார்த்தா பேச போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தப்பறம் உங்களுக்கு இந்த வீடியோ மோட்டிவேஷன் இருந்தால் அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கர்நாடகா மாநிலத்தில் மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் சேர்ந்தவர் தான் பிரதாப். பிரதாப் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். விவசாய குடும்பத்தில் பிறந்த பிரதாப்க்கு ட்ரோன் மேலே ஒரு பெரிய அளவில்ல ஆசை. அந்த ட்ரோனை எப்படியாவது உருவாக்கணும். பிரதாப் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரோ இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரோ கிடையாது. பிரதாப்போட வயசு பார்த்திங்கன்னா 14. அந்த வயசுலேயே அவருக்கு ட்ரோன் மேலே ஒரு பெரிய ஆசை. 16 வயசில் ஒரு ட்ரோனை உருவாக்கினார். 18 வயசில் அந்த ட்ரோனை பறக்க விட்டு தன்னோட ஆசையை நிறையவே வெட்டினார். இது எப்படி சாத்தியமானது? ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதே ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பிரதாப் கர்நாடகா மாநிலத்தில் மாண்டியா மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் பிரதாப். ட்ரோனை முதல்ல டிவியில் பார்த்த பிரதாப்க்கு நாளடைவில் அது மேலே ஒரு பெரிய அளவில் ஆசையாயிடுச்சு. அந்த ட்ரோனை பற்றி படிக்க தொடங்கினார். அவங்க கிராமத்தில் இன்டர்நெட் கம்ப்யூட்டர் வசதி இல்லாத காரணத்தில் பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு ப்ரௌசிங் சென்டரில் கிளீனர் பாயாக வேலை செஞ்ச பிரதாப், அவருக்கு சேலரி என்னென்னா அந்த வேலைலாம் முடிஞ்ச அப்புறம் 45 நிமிஷம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண பெர்மிஷன் கொடுப்பாங்க. இதுதான் அவரோட சேலரி. ட்ரோனை பற்றி தேடி படித்த பிரதாப்க்கு 12th படிக்கும்போது ட்ரோனை உருவாக்கணும்னு ஒரு ஆசை வருது. ஆனால் அதுக்கு போதுமான அளவு எலக்ட்ரானிக்ஸ் கிட் அவர்கிட்ட இல்லை. பட் இருந்தாலும் ட்ரோனை பண்ணி முடித்தார் பிரதாப். எப்படி தெரியுமா? பிரதாப் 12th முடித்த அப்புறம் மைசூரில் போயிட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுறாரு. காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், புக் ஃபீஸ்னு இப்படி நிறைய செலவு சமாளிக்க சூழல் ஏற்பட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் ட்ரோன் கனவு மட்டும் அவர் விட்டு போகல. இந்த எலக்ட்ரானிக்ஸ் வேஸ்டேஜஸ்லாம் குப்பையை கொட்டுவாங்கள்ல, அங்கே போயிட்டு எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸையும் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தார் இந்த ட்ரோனை ரெடி பண்ண. பட் இருந்தாலும் ட்ரோனை ரெடி பண்ண நிறைய கேஜெட்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக மைசூர்லேருந்து பல கிலோமீட்டர் நடந்து போய் தான் அங்கே இருக்கிற ஒரு பள்ளி குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுத்து அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு தான் ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், அப்புறம் ட்ரோன் ரெடி பண்ண இப்படி யூஸ் பண்ணிட்டார். 18 வயசில் ட்ரோன் உருவாச்சு. இவரோட ப்ரொஃபஸர் இன்ஸ்ட்ரக்ஷன் படி டெல்லி ஐஐடியில் நடந்த ட்ரோன் காம்படிஷனுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ரிசர்வேஷன் பண்ணக்கூட காசு கையில் இல்லாமல் அன்ரிசர்வேஷனில் ட்ராவல் பண்ணி நாளைக்கு காம்படிஷன்லாம் இன்றைக்கி போய் ரீச் ஆகிறாரு. டெல்லியில் பிரதாப்புக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு. இருந்தாலும் பிரதாப் அந்த காம்படிஷனில் ஜாயின் பண்ணி செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிது. அங்கேருந்து தான் ஜப்பானில் இன்டர்நேஷ்னல் ட்ரோன் காம்படிஷனுக்கு வாய்ப்பு கிடச்சி பிரதாப்க்கு. டெல்லி காம்படிஷனுக்கே அன்ரிசர்வில் போன பிரதாப்க்கு ஜப்பானுக்கு எப்படி போயிருப்பார்? பிரதாப்க்கு நிறையா பேர் ஹெல்ப் பண்ணாங்க. பிரதாப்போட ப்ரொஃபஸர், ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவோட நகை எல்லாத்தையும் அடகு வச்சு தான் பிரதாப் ஜப்பானுக்கு போகிறாரு ஒரு எக்கனாமிக் கிளாஸில். ஜப்பான் போய் ரீச் ஆகிட்ட அப்புறம் அவர்கிட்ட இருந்த அமௌண்ட் எவ்வளோனா வெறும் 1500 மட்டும்தான் கையில் இருந்துச்சு. இந்த ட்ரோன் காம்படிஷனுக்கு 120 கண்ட்ரீஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. கூட எல்லோரும் அவங்களோட ப்ரொஃபஸர்ஸோடு வந்துருந்தாங்க. ஆனால் பிரதாப் மட்டும் தான் தனியாக போயிருக்காரு நம்ம இந்தியாவிலேருந்து. எல்லாரோட இங்கிலீஷ் ஸ்பீச்சும் டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் ட்ரெயின் மாதிரி ஸ்பீடாக இருந்தது. பட் பிரதாப் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவரோட இங்கிலீஷில் அவரோட ஸ்டைலில் எக்ஸ்பிளைன் பண்ணார் ட்ரோனை பற்றி. இந்த காம்படிஷன் டோட்டலாக 2 நாள் நடக்குது. முதல் நாள் ரிசல்ட்டில் டாப் 20ல் லாஸ்ட் பிளேஸ் கிடச்சிது பிரதாப்க்கு. தன்னுடைய அம்மாவு நகையை மீட்டெடுக்க முடியாதோ, நமக்கு ப்ரைஸ் கிடைக்காதோ அப்படின்ற பிரதாப் ஒரு வருத்தத்தில் இருக்கும்போது செகண்ட் டே ஃபைனல் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. டாப் 20லேருந்து டாப் ஃபஸ்ட் பிளேஸ் யாருன்னு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. டாப் 5 வந்தாச்சு. ஆனால் பிரதாப் நேம் இன்னும் இல்லை. டாப் செகண்ட் எந்த கண்ட்ரி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா. அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கான நியூஸ் என்னென்னா, அமெரிக்கா செகண்ட்னா அப்போ டாப் 1ல் எந்த கண்ட்ரி அப்படின்னும் போது அங்கே ரிசல்ட் எப்படி சொல்கிறாங்கன்னா, தி ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு பிரதாப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரதாப்பால் நம்பவே முடியல, நமக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் தான்ட்டு. அங்கேருந்து அவரோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணார். 2018ல் பாரிஸில் போய் வின் பண்ணுறாரு. 2019ல் ஜெர்மனியில் போய் வின் பண்ணுறாரு. எல்லா காம்படிஷன் போய் வின் பண்ண பிரதாப் இந்த இயர் கொரோனா லாக்டவுனால் இந்த காம்படிஷனை தள்ளி வச்சுருக்காங்க. பிரதாப் ஒரு மாதத்துக்கு 28 ஃபாரின் கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணுவார். இவரோட இதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து இவருக்கு நாங்கள் ஒரு ஜாப் அப்பாயின்ட் பண்ணி தரோம், 16 lakh மந்த்லி 16 lakh சேலரி, உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸை நாங்களே புக் பண்ணி தரோம் அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. பட் பிரதாப் இதெல்லாமே ஒத்துக்காமல் நான் எங்கள் சொந்த நாட்டுக்காக தான் வேலை செய்வேன்ட்டு சொல்லிவிட்டு அதை மறுத்துட்டார். பிரதாப் இதுவரையும் கிட்டத்தட்ட 600 ட்ரோன் கிட்ட செஞ்சுருக்காரு. எல்லாமே குப்பையிலேருந்து எடுத்து செய்யப்பட்டது தான். அப்புறம் இந்த கொரோனா லாக்டவுன், இந்த புயல் எல்லாத்துக்கும் இவரோட ட்ரோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஸ்டேட்டில். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ நாங்கள் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். என்ன எங்கே சோஷியல் மீடியா காண்டாக்ட் பண்ணால் நான் எல்லா ஐடியா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேட்டா மெசேஜ் பண்ணலாம். பாய், லவ் ஃப்ரம் ஹரிஷ் குட்டி. See you. Take care.